தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் எவரா 600 crore பட்ஜெட்ல ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் தான் கல்கி 2898 AD. இந்த படம் தான் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஹை எக்ஸ்பென்சிவ் மூவின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண நாக் அஸ்வினோட பிலிமோகிராஃபி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைரக்டர் அஸ்வின் 2008ல தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இவரோட கெரியரை முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் முதல்ல ஒர்க் பண்ண படம் நேனு மீக்கு தெலுசா. எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு அர்த்தம். பின்பு சங்கர் கமுலா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா 2 படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. லீடர், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த 2 படங்களையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா மட்டும் இல்லாம கேமியா ரோல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. இவர் முதல்ல டைரக்ட் பண்ண படம் 2015ல ரிலீஸ் ஆன யவதே சுப்பிரமணியம். நானி, மாளவிகா நாயர், விஜய் தேவர்கொண்டா, ரிதுவர்மா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல இதுக்கு மிக்ஸ்டு டு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு ஹிட் மூவி. செகண்ட் மூவி 2018ல ரிலீஸ் ஆன மகாநதி. கீர்த்தி சுரேஷ், துல்கர் சல்மான், சமந்தா, விஜய் தேவர்கொண்டா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை வைஜெயந்தி மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பேன் இண்டியா மூவி ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் இருந்துச்சு. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சூப்பர் ஹிட் மூவி. 25 கோடிகள் எடுக்கப்பட்ட படம் 85 கோடிகளுக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற நேஷனல் அவார்ட் கிடைச்சது. நேஷனல் அவார்ட் மட்டும் இல்லாம இந்த டைரக்டருக்கு பிலிம்ஃபேர் அவார்ட் பெஸ்ட் டைரக்டர்ங்கிற அவார்டும் கிடைச்சது. தேர்ட் மூவி 2021ல ரிலீஸ் ஆன பிட்டா காதல். இந்த படம் ஒரு ஆந்தாலஜி பிலிமா தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை 3 டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. நாக் அஸ்வின், நந்தினி ரெட்டி, தருண் பாஸ்கர் இவங்க 3 பேருமே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன், அமலா பால், ஜெகபதி பாபு, ஈஷா ரிபா போன்ற பல பேர் இந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2021 ரிலீஸ் ஆன ஜாதி ரத்னாலு படத்துக்கான ப்ரொடியூசரும் அஸ்வின் அவர்கள் தான். இந்த படத்தை டைரக்டர் அனுதீப் கேவி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அனுதீப் கேவி அவர்களுடைய பிலிமோகிராஃபி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஐ கார்ட்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவர் தானே நம்ம எஸ்கே வச்சு பிரின்ஸுங்கிற படத்தை எடுத்து நம்ம எஸ்கேவை மொக்க பண்ணவரு? டேய், வாய் வச்சுட்டு சும்மாறா குரங்கு. நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் 27th ஜூன் 2024ல ரிலீஸ் ஆக போற கல்கி 2898 AD. இந்த படம் ஒரு எபிக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவியா தான் ரிலீஸ் ஆக போகுது. பிரபாஸ், அமிதாப் பச்சன் இந்த படத்தை லீட் ரோல்ல ஆக்ட் பண்றாங்க. இது பிரபாஸ் அவர்களுக்கு 25வது படம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் ஆக்ட் பண்றாங்க. தீபிகா படுகோனே, டி ஸ்பாட்னி இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ல ஆக்ட் பண்றாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்றாங்க. வைஜெயந்தி மூவிஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 எக்ஸ்பென்சிவ் மூவி RRR கிடையாது, பாகுபலியும் கிடையாது. இந்த கல்கி மூவி நம்ம சொல்லணும். ஆல்மோஸ்ட் 600 crores இந்த படத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. நம்ம வியூவர்ஸ்ல யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம பார்த்த மூவி லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.